This morning, the Lord has laid in my heart to talk something that is actually very, very dear to Him. ஏன்னா இந்த காலை வேளையில ஆண்டவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா அவருக்கு நெருக்கிய ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பகிர்ந்து கொள்வதற்கு அவர் என்னை உணர்த்தினார். Today I'm here to bring the message of faith to His people. நான் வந்துட்டு உங்களோட ஜனங்களுக்கு வந்துட்டு அவருடைய செய்தியான இந்த விசுவாசத்தின் செய்தியை உங்க கூட நான் பகிர்ந்து போகிறேன். And the title of my message today is Faith over Fear. என்னோட செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பயத்தின் காட்டிலும் விசுவாசமாக Can you இருக்கிறது. just turn to the neighbor next to you and declare it? Faith over fear. நீங்க பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுவீங்கன்னா பயத்தை காட்டிலும் விசுவாசம். When you know why this message, church, it's so relevant in such a time as this. ஏன் வந்து இந்த செய்தி நான் வந்துட்டு இந்த காலகட்டத்துல வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக We இருக்கிறது. always hear faith, so it's such a used word already. நம்ம எப்பவுமே வந்து பயந்து கொண்டே வந்துட்டு நம்ம பயத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். But it's one of the hardest thing to actually practice. ஆனா இது வந்துட்டு ஒரு செயல்முறைகள் கொண்டு வரதுல இது வந்து ஒரு கடினமான ஒரு காரியமாக You இருக்கிறது. see, church, especially in this time, everywhere we turn to, we see fear. What we watch, what we speak, what we hear, everything intensifies fear. இந்த காலகட்டத்தில் கூட நம்ம எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பயத்துக்குள்ளாக தான் போய் கொண்டிருக்கிறது. நம்ம பேசுற காரியம், நம்ம பார்க்கிற காரியம், நம்ம செய்கிற காரியம் ஒவ்வொருமே வந்து ஒரு பயத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. In the news, you think, parents, when you have young children, you're worried, how is your children going to grow up in such a world like this? செய்தி நம்ம பார்க்கிறோம், பெற்றோர்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த உலகத்துல இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம பிள்ளைகள் வளருவார்கள் என்று ஒரு பயம் இருக்கும். Children, you're afraid, what if I don't end up in my dream? நம்ம பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் வந்துட்டு என்னோட கனவுல வந்துட்டு நான் போய் அடையவில்லை என்றால் அந்தல ஒரு பயம் இருக்கும். Everywhere we turn to, we only see fear. நம்ம எங்க பார்த்தாலும் வந்துட்டு நம்ம பயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். So today we're going to look, how are we going to hold fast to our faith in the Lord in times of fear? இந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயத்தில் காலகட்டத்துக்குள்ள நம்ம எப்படி வந்து ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசத்துல காணப்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். You see, church, number one, you cannot separate God and you cannot separate God from faith. நீங்க வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு விசுவாசத்தை விட்டு நீங்க பிரிக்க முடியாது. You know, it's written in Hebrews 11 verse 6. எபிரேயர் 11:6 நீங்க பாத்தீங்க என்றால் It says it's impossible to please God without faith. ஆண்டவரை வந்துட்டு விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. Because God is a God of faith. ஏன்னா ஆண்டவர் விசுவாசத்தின் ஆண்டவராக He's a இருக்கிறார். faithful God. ஏன்னா அவர் விசுவாசத்தின் ஆண்டவராக The இருக்கிறார். very foundation of Christianity is faith. கிறிஸ்தவத்தின் ஒரு அஸ்திவாரம் என்னவென்றால் விசுவாசமாக இருக்கிறது. Because you cannot see God. நீங்க ஆண்டவரை பார்க்க முடியாது. Sometimes you can feel, but most of the times you cannot feel God. சில நேரத்துல வந்து ஆண்டவரை உணர முடியும், ஆனா அநேக வேளையில கூட நம்ம ஆண்டவரை உணர முடியாது. But you believe that there is God. ஆனால் நீங்க விசுவாசிப்பீங்க அங்க ஆண்டவர் இருக்கிறார் You என்று. did not see that Jesus died on the cross for you 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்று நம்ம பார்க்கவில்லை. But you believe that He did it for you. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் நமக்காக செய்தார் என்று. And so there's no way you can trust in the Lord if you did not have faith. நம்ம விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவர் இயேசு மேல ஒரு விசுவாசத்துல காணப்பட Faith is முடியாது. the nature of God. ஆண்டவரின் சுபாவம் விசுவாசமாக இருக்கிறது. Even it says in 2 Timothy 2:13, even when we are faithless, He is still faithful because He cannot deny Himself. நம்ம 2 தீமோத்தேயு 2:13 போட்டுகிறது, நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தானே வெறுக்க முடியாது. Exactly, He cannot deny Himself. That is Him. God is faith, faith is God. அவர் வந்துட்டு அவரை மறுதலிக்க முடியாது. ஏன்னா அவர்தான் விசுவாசமாக இருக்கிறார். விசுவாசம் அவராய் இருக்கிறது. So how do we hold fast to our faith? எப்படி வந்து நம்ம விசுவாசம் நம்ம பிடித்துக் கொள்ள முடியும்? Number one, fixing your eyes on God. முதலாவது நம்ம கண்களை நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க வேண்டும். Many times we don't realize fear is actually the favorite weapon of the devil to shift your focus from God. அநேக வேளை நம்ம வந்து இது அறியாம இருக்கிறோம். பிசாசு வந்துட்டு பெரிதான ஆயுதம் என்னவென்றால் நம்மளோட கண்களை ஆண்டவர் இடத்திலிருந்து நம்ம திருப்பி வருதுதான். Peter did not fear until his eyes left the side of God. பேதுரு வந்து அவன் கண்களை வந்துட்டு ஆண்டவர் இயேசு வந்து போறதுக்கு வரைக்கும் வந்து அவர் பயப்படவில்லை. The minute our eyes shift from the one, you will fall in fear. எப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டவர் இயேசுவை விட வந்துட்டு நம்மளோட கண்கள் மாறுகிறதோ அப்பதான் வந்து நம்ம பயத்துல நம்ம போகிறோம். Church, you need to trust that the Lord is for you. நீங்க வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு உங்களுக்காக இருக்கிறார்.
There's a lie of the enemy saying that the Lord is against you. இதுதான் பிசாசுவின் ஒரு பொய்யாக ஏமாற்றமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிறார் Of என்று. course, sometimes it's not directly someone coming and telling that the Lord is against you. ஆட்கள் வந்துட்டு நேரடியாக வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டார் ஆண்டவர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் But என்று. it lies in some of the words that directs to that. ஆனா வந்துட்டு அது சில வார்த்தைகள்ல மறந்து இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று அது காமிக்கிறது. Before Jesus died on the cross, we were enemies of God because we were sinners. But after Jesus died on the cross, we are the friends of God. We are the children of God. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறியறதுக்கு முன்னாடி நம்ம பாவத்தில் இருந்ததால நம்ம ஆண்டவருக்கு எதிராக இருந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு நம்ம ஆண்டவரின் பிள்ளைகளாகவும் நம்ம ஆண்டவரின் நண்பர்களாக நம்ம இருக்கிறோம். Just so you need to know that the Lord is for you. நீங்க உங்களுக்கு தெரிய வேணும் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக தான் இருக்கிறார் என்று. Unless you don't know, your faith becomes shaky. உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் இருக்கும். Romans 8:31, if the Lord is for me, who can be against me? ரோமர் 8:31 சொல்கிறார் ஆண்டவர் இயேசு என் பட்சம் இருக்கும் பொழுது எனக்காக யார் இருக்க முடியும் என்று சொல்கிறது. It's easy for people to get into your head and say that, oh, you're alone, no one is for you, God is not for you. அப்படி வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு உங்க சிந்தனைக்குள்ள வந்து சுலபமாக உங்களை ஏமாற்ற முடியும். ஆண்டவர் உங்களுக்காக இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று ஏமாற்ற முடியும். And another very famous lie of the enemy is saying that, oh, you're going through certain things in your life because you deserve it, you have done some things, oh, that is the punishment that the Lord has given you. ஒன்னொரு பிசாசுவான பெரிதான பொய் என்னவென்றால் நீங்க வந்துட்டு இந்த செய்த காரியத்தினால இது நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், ஆண்டவர் உங்களை தண்டனைக்கு கொண்டு போகிறார் என்று அது ஒரு பொய்யாக இருக்கிறது. You have this disease because your generation is cursed, so your father's going to have it, your grandfather had it, and you are going to have that too. இது வந்துட்டு உங்களோட சந்ததியாக இது வந்து நீங்க கடந்து போய்கிட்டு தான் இருப்பீங்க, இதுல இருந்து ஒரு விடுதலை என்று அவர் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பார். Church, if that is true, there's no point Jesus died on the cross for you. அது உண்மையாக இருந்தாலும் வந்துட்டு ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் அறியப்பட்டதுல ஒரு பயனும் இல்ல. For you to end those curses, not to punish you. அது எல்லாம் முடிக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில் அறியப்பட்டார், உங்களை தண்டனைக்கு கொண்டு போக அல்ல. You need to know so that you can fight the devil to say, if the Lord is for me, who can be against me? இது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப பிசாசானவன் உங்களை ஏமாற்ற வேளையில கூட நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இயேசு என் பட்சம் இருக்கும்போது எனக்கு எதிராக யார் இருப்பாள் என்று. Number 2, you need to have faith that the Lord has good plans over your life. நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. Let's open Jeremiah 29 verse 11. நம்ம எரேமியா 29:11 நம்ம வாசிக்க கேட்போம். I read in English. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கு ஏதுவான நினைவுகளே. Fixing your eyes is meaning knowing the nature of God is that He has good plans for His children. நம்ம கண்களை வந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஏறெடுக்குவது என்னவென்றால் அவரோட சுபாவத்தை அறிந்து கொள்வது அது என்னவென்றால் அவரோட பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். Church, if we as evil and hard at core, and if you can think the best for your children, do you not think that the Lord has good plans over you? நம்ம மனிதர்களாகிய நம்மளே வந்துட்டு நம்ம இருதயம் வந்துட்டு ஒரு தீமைக்குள்ள இருக்கிறப்ப நம்மளே வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அப்ப ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு எவ்வளவு நல்ல திட்டத்தை வைத்திருப்பார். Fixing your eyes to God, number 1 is to know that God is for you. Number 2 is to know that God has good and faithful and prosperous plans for your life. முதலாவது காரியம் என்னவென்றால் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், உங்களோட கண்களை ஆண்டவர் முன்னாடி நீங்க ஏறெடுக்க வேண்டும். நீங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் உங்களுக்காக தான் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னவென்றால் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். And third thing is to know that God is in control. நீங்க மூன்றாவது காரியம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் வந்துட்டு அவர் கைக்குள்ள இருக்கிறது. You know what's the funny thing, church? We actually easily trust. ரொம்ப வியப்பான காரியம் என்றால் நம்ம சுலபமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்பி விடுவோம். When you're in the car, you trust the driver. நம்ம ஒரு வாகனத்துல இருந்தால் நம்ம வந்து அந்த வாகன ஓட்டுவரை நம்ம நம்புவோம். I don't know for some people, but yeah, most of the time. சில பேர் என்ன சொல்ல முடியாது, ஆனா முக்காவாசி பேர் வந்துட்டு அந்த வாகன ஓட்டுவர்கள் நம்புவார்கள். When you get on the plane, you don't run to the cockpit to see who the pilot is and read his qualification, do you? நம்ம வந்துட்டு ஒரு விமானத்துல போனதுனா நம்ம அந்த விமானத்தை ஓட்டுவர்களை நம்ம போயிட்டு விசாரிக்க மாட்டோம். You
go in the ferry, பாத்தாம்ல ஃபேரிக்கு போயிட்டு நீங்க போய் மின்னுக்கு போய் தேட மாட்டீங்க யார் அதை நவுத்திட்டு இருக்கான்னு. No, if you're going in a ferry, no, we won't and ask question who's driving and who's operating Don't it. get ideas as I'm speaking now. Okay, so yeah, we are people that can have trust actually. நம்ம வந்துட்டு ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை உள்ள ஆட்களாக தான் நம்ம But the இருக்கிறோம். things we see, the things we hear, we oftentimes get distracted and we so badly want to doubt God. ஆனா நம்ம அநேக வேளை நம்ம பார்க்கிற காரியங்கள் நம்ம கேட்கிற காரியங்கள் வந்துட்டு நம்ம கேட்டு நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம். You know what's the thing? Church, when you have this kind of thoughts, right, you easily can just, you're feeding things in your mind to be fearful. நம்ம என்ன அநேக வேளை தான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்ம சிந்தனையில நம்ம நினைத்து கொண்டு அப்படியே நம்ம பயத்துக்குள்ள நம்ம போகி கொண்டு இருக்கிறோம். You know why, church? Of course you don't know what is ahead of you, but knowing that the Lord has good plans over your life keeps your faith strong in Him. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வருகிற காலம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறார், நம்மளுக்காக ஒரு நல்ல திட்டம் வைத்து இருக்கிறார் என்று நம்ம நினைத்து கொள்ளும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும். You see in Isaiah 55 verse 8 and 9 it says, "For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts higher than your thoughts." ஏசாயா 55 வசனம் 8-9 நம்ம பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். Sometimes our faith can be shaken because we tend to have faith, but faith in the promises that the Lord has given through people, but not on the God of promises. ஏன் அநேக வேளையில வந்து நம்ம விசுவாசம் நிலை இல்லாமல் காணப்படுகிறது என்றால் நம்ம வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் கொடுத்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். You measure your circumstances to the promise. You say, God, you gave me this word, but nothing is happening. நீங்க சொல்லுகிறீர்கள் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் நீங்க தான் கொடுத்தீர்கள், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்று நீங்க சொல்லுகிறீர்கள். Instead of saying, God, you are the promise keeper, you gave me the promise, so I know you will come to pass because that is your nature. ஆனால் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே நீர் சொன்னால் கண்டிப்பாக செய்கிற ஆண்டவர், ஏனென்றால் இதுதான் உங்கள் சுபாவமாக இருக்கிறது. So just take this as a reminder. Instead of putting your things, your eyes on all of these things, put your eyes on God. இது வந்து நீங்க நினைவுக்குள்ளாக நீங்கள் இருங்கள், நம்மளுடைய கண்களை வந்துட்டு மற்ற காரியத்தை நம்ம பார்க்காமல் நம்மளுடைய கண்களை ஆண்டவர் இயேசு மட்டும் ஏறெடுப்போம். Fixing your eyes in God is knowing what is His nature like. ஆண்டவர் இயேசு முன்னாடி நம்ம கண்களை ஏறெடுப்பது அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொள்வதுதான். Is knowing His thoughts over you, not the other's thoughts, not the devil's thoughts. What is He thinking about you? பிசாசுக்கு எதிரான மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறார்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை பத்தி என்ன நினைக்கிறார். Number 2, church, we the children of God have power in our tongue. இரண்டாவது காரியம் வந்து நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறது நம்ம நாவுல அதிகாரம் இருக்கிறது. 1, you fix your eyes on the Lord. Number 2, you control your tongue. முதலாவது நம்ம கண்களை ஆண்டவர் முன்னாடி நம்ம ஏறெடுக்க பார்க்க வேண்டும். இரண்டாவது நம்ம நாவுகளை நம்ம கட்ட வேண்டும். Turn to your neighbors and say, speak faith, not fear. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள், பயத்தை அறிக்கையிடாதீர்கள் என்று. See, Proverbs 18 verse 21 it says, death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். You may not see it, but the words you speak is doing something in the atmosphere. நீங்கள் உங்களால காண முடியாது, ஆனால் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு உங்களோட சூழ்நிலை வந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறது. Sometimes it is you that is causing the delay because you have no faith in your tongue. சில நேரத்துல நீங்கள் தான் வந்து அந்த தாமதமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள், என்றால் உங்க நாவுல வந்து அந்த விசுவாசம் இல்லை. Whether your life is going to be a life of bravery, of faith, or whether your life is going to be a life of fear or misery, it is in your hands, it is in your tongues. இல்ல உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு விசுவாசின் வாழ்க்கையாக இருக்குமா, இல்ல அல்லது ஒரு தோல்வியின் ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கையா இருப்பது வந்துட்டு உங்க நாவில தான் இருக்கிறது. A king's command has power. ஒரு ராஜாவின் ஒரு கட்டளை வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு வல்லமை இருக்கிறது. And
saw the prince and the princess mouth. அதே வந்துட்டு இளவரசிகளின் வாயில கூட தான் And you வல்லமை are இருக்கிறது. the prince and princesses of God that has authority in your tongue. ஆனா நம்ம தேவனின் இளவரசியாக இருக்கும் பொழுது நம்மளோட வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Church, see the things before it comes to pass. Say the things before it comes to pass. நம்ம காரியம் வந்துட்டு நம்ம கிட்ட வாய்க்க சேர்த்துக்கு முன்னாடி நம்ம அதை பார்ப்போம். அது வாய்க்க சேர்த்துக்கு முன்னாடி நம்ம அறிக்கை இடுவோம். You know, when we look at David, right? நம்ம தாவீதை நம்ம பார்த்தோம் என்றால் David was a small boy தாவீது வந்து ஒரு சிறிய பையனாக இருந்தார். going to the fields to give food to his brother just as his father told him. தகப்பன் வந்து சொன்ன பிரகாரம் வந்துட்டு அவர் வயல்வெளிகளில் அவர் சென்று அவருடைய சகோதரர்களுக்கு வந்துட்டு அவர் உணவை கொடுக்கிறார். 99% of the people were talking about how big Goliath was. அங்க 99 விழுக்காடு ஜனங்கள் வந்துட்டு கோலியாத் வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தான் என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். Saul began to take all the weapon, the armor, and started giving to David and say, David, you should wear this, you need this to fight Goliath. சவுல் ராஜா வந்துட்டு எல்லா ஆயுதங்களும் எடுத்து வந்து தாவீதுக்கு வந்துட்டு அவர் சொன்னார், தாவீதே வந்துட்டு உனக்கு இது வேண்டும், இந்த ஆயுதங்களை நீ பயன்படுத்தி தான் வந்துட்டு கோலியாத்தை நீ சண்டை போட வேண்டும் என்று அவர் சொன்னார். David didn't need any of that. ஆனா தாவீதுக்கு வந்து அது எதுவுமே அவருக்கு தேவையில்லை. You know why? ஏனென்றால் he saw the big God rather than Goliath. அவர் வந்துட்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஆண்டவராக வந்துட்டு தாவீது பார்த்தார். He said, who is this uncircumcised Philistine to talk about the God of Israel? யார் இந்த பிலிஸ்தீன என்னுடைய இஸ்ரவேலின் கடவுளை பார்த்து பேசுகிற இவன் யார் என்று தாவீது கேட்டான். And so you say to the devil, who are you to talk about my life? நீங்க பிசாசுவனுக்கு நீங்க பேச வேண்டும், நீ யார் என்னோட ஆண்டவரை பத்தி பேசுகிறதுக்கு? It is the Lord that will bring me out. ஆண்டவர் இயேசு தான் என்னை எடுப்பார். It is the Lord that will provide for me. ஆண்டவர் இயேசு தான் வந்துட்டு எனக்கு சந்திப்பார். It is the Lord that loves me. ஆண்டவர் இயேசு தான் வந்துட்டு என்னை நேசிப்பார். I don't need a messenger to tell me what my father thinks of me. எனக்கு யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம் ஆண்டவர் இயேசு என்னை பத்தி என்ன நினைக்கிறார் என்றால். Someone to come and tell you what your father thinks of you. You ask your father. உங்க வேற யாரும் வந்துட்டு ஒரு தகப்பன் வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க கேளுங்கள். One thing that I want you to bring home with you today, church. இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க கடந்து போகும்போது நீங்க எடுத்துக்கொண்டு போங்கள். Faith. விசுவாசம். All the fears and the anxiety, let's live it here and walk out of this room with faith. எல்லா பயங்களும் எல்லா வருத்தங்களையும் வைத்துக்கொண்டு Don't wait for the end of the sermon. Ask God now. எல்லா பயங்களையும் எல்லா வருத்தங்களையும் இங்க வைத்துக்கொண்டு நம்ம ஒரு விசுவாசத்தை நம்ம கொண்டு போகும் ஒரு ஆராதனை முடிகிற வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருக்காதீர்கள். இப்பயே நீங்கள் கேளுங்கள். See, let's turn to Philippians 4:6-8. நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 இருந்து 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. Verse 8, finally, brethren, whatever things that are true, whatever things that are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there's any virtue and if there's anything praiseworthy, meditate on these things. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவ்வளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Amen. Come on, just turn to your neighbor and say the right thing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், சரியான விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று. When you speak fear, fear is in your mind and fear is what you see. நீங்கள் பயத்தை பத்தி பேசினாலும் பயதான் உங்கள் நினைவுகள் இருக்கிறது, பயத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். And if you feed your mind fear, church, whatever that you're going to see, your brain is going to find evidence of fear. அப்படி நீங்கள் வந்து பயமே நீங்க சிந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எது பார்த்தாலும் அது பயமாக தான் இருக்கும். Whatever that you see, whatever that you hear, everything is going to be fear. நீங்க பார்க்கிற காரியம், நீங்க கேட்கிற காரியம் ஒவ்வொருவரும் வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். You know, Jesus is saying to his people, he's saying, any of you here can add 1 cubit to your stature by worrying.
நீங்க ஆண்டவர் இயேசு சொல்கிறார் வந்துட்டு இங்க யாராவது வந்துட்டு கவலைப்படுகிறது மூலமாக நீங்க என்னத்தை வந்துட்டு நீங்க சேர்ப்பீர்களா என்று அவர் கேட்கிறார். And God is saying, don't even think about tomorrow, but here we are thinking about 20 years from now, thinking about our children when we are no longer around. ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நீங்க நாளை பற்றி நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கள். ஆனால் நம்ம இங்க இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். A hard truth is, church, sometimes fear tends to be pride. ஒரு கடினமான உண்மை என்னவென்றால் சில நேரத்தில் வந்துட்டு நம்ம பயத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரு பெருமைக்குள்ள கொண்டு போகிறது. You only fear something that you're not confident of. நீங்க வந்துட்டு ஒரு ஷுவரா ஒரு உண்மையில் அதுல இருந்து நீங்க நிலை இல்லாத காரியத்துல தான் வந்துட்டு நீங்க அந்த பயத்துல நீங்க இருப்பீங்க. Of course, fear is an emotion that the Lord has given us, but there's two different things. One is feeling the emotion of fear, and one is living in fear. I'm talking about the living in fear. ரெண்டு காரியம் இருக்கிறது. பயத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆண்டவர் இயேசு வந்து நம்மளுக்கு உணர்வு கொடுத்திருக்கிறார். முதல்ல வந்துட்டு நம்ம உணர்வுல வந்து உணர்கிற ஒரு பயம், இரண்டாவது காரியம் வந்துட்டு நம்ம பயத்திலே வாழ்கிற ஒரு பயம். And when you think that, I'm going to be fearful of these things, you're saying that, is my God actually worthy enough? Is he powerful enough to do these things? Because the things is not in your control, you start doubting God. Isn't that a sign of pride? நம்ம வந்துட்டு ஒரு பயத்துல வாழ்கிற வாழ்க்கை வந்து என்னவென்றால் நம்ம வந்துட்டு ஆண்டவர் இயேசு வந்துட்டு ஒரு வல்லமை உள்ளவரோ, அவரால் இது செய்ய முடியுமா என்று நம்ம வந்துட்டு அவரே சந்தேகப்படுகிறோம். இப்படி வந்துட்டு அவரால் முடியுமா என்று நம்ம சந்தேகப்படுகிற வேலை கூட அது வந்துட்டு ஒரு பெருமைக்குள்ள வந்து கொண்டு போகிறது. In times you feel the emotions of fear, run to God, bring that doubts to God. நீங்க வந்துட்டு அப்படி நீங்க பயத்துல நீங்க காணப்பட்டீங்க, நீங்க ஆண்டவர் இயேசுக்கு முன்னாடி நீங்க போங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க ஆண்டவர் இயேசு முன்னாடி நீங்க வைத்து விடுங்க. That's why Paul is saying, do not be anxious for anything. அதனால பவுல் வந்து சொல்கிறார் நீங்க எதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள் என்று. But through prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God, and the peace of God that surpasses all understanding shall guard your hearts and mind in Christ Jesus. ஆனால் நீங்க ஒரு ஜெபத்தோடு வந்துட்டு எப்பொழுதும் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நன்றி உள்ளத்தோட இருங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத சமாதானம் எப்பவுமே உங்க வாழ்க்கையில இருக்கும். Come on, church, God is someone that is good for you to trust in. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். You know what's the crazy thing, church? This is my testimony. ஒரு ரொம்ப வியப்பான காரியம் என்னவென்றால் I don't deserve to talk about this. நான் வந்துட்டு இது சொல்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். Someone very fearful, very practical. நான் வந்துட்டு ஒரு பயத்துக்குள்ள ஒரு ஆட்களாக நான் காணப்பட்டேன். Even when I asked the Lord, God, what do you want me to preach about, and he said fear, I started shaking there, right there. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது நான் என்ன செய்தி சொல்ல வேண்டும், அவர் விசுவாசம் சொல்லும்போது அப்பே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு பயத்துல காணப்பட்டார்கள். I wasn't scared, but I was like, God, are you sure I am supposed to speak about this? நான் வந்து இவர் வந்துட்டு பயப்படல, ஆனா இவங்க வந்துட்டு உண்மையிலே நான் தான் இது சொல்லணுமா என்று இவர் நினைத்தார். And the Lord reminded me of how many times he broke me and molded me to actually be a woman of faith. So I'm not telling you I'm already someone that is already in faith. No, I was just like some of you sitting here living in fear, and the Lord has brought me out of that fear to live in the confidence that all things work together for good for those who love him and are called by his purpose. ஆனா வந்துட்டு இவரும் வந்துட்டு நம்மள போலதான் வந்துட்டு அவர் விசுவாசின் பெண்மணி எல்லாம் இதுக்கு முன்னாடி, ஆனா ஆண்டவர் இயேசு வந்துட்டு அவர் வடிவமைத்து அவர் வந்துட்டு தூக்கி எழுத்து, ஆனா இப்போ வந்துட்டு அவர் விசுவாசத்துல காணப்படுகிறார்கள். ஏன்னா ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறது, அவருடைய விசுவாசிக்கிற எவர்களோ ஆண்டோட பிள்ளைகளுக்கு வந்து அவர் நன்மையான காரியங்களை நடக்கும் என்று சொல்கிறது. And I want the same for you. I don't want any one of you walking out of this place carrying the same fear that is inside of you. அதே போல இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகிற பொழுது வந்துட்டு நீங்கள் கொண்டு செல்கிற அதே பயத்தோடு நீங்கள் போகாதீர்கள். I used to be afraid of the word impossible. நான் வந்துட்டு இது முடியாத காரியத்தை பார்த்து வந்துட்டு நான் ரொம்ப பயத்துல நான் காணப்பட்டேன். When somebody say this is impossible, last time I used to shake. யாராவது வந்துட்டு இது முடியாது என்று சொல்லும் பொழுது நான் வந்துட்டு ஒரு பயத்துல நான் காணப்பட்டேன். But now when somebody tells me, oh, this is impossible, I start clapping because I know that this is the time that my God has to shine. ஆனா யாராவது வந்துட்டு இப்போ வந்துட்டு முடியாது என்று நம்ம கிட்ட என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் வந்துட்டு இது கண்டிப்பாக முடியும். இந்த நேரத்துல தான் ஆண்டவரின் மகிமையை வெளிப்படுகிற காலமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். I say, what an
opportunity to show you how big my God is. நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறார் என்று காட்டுகிற ஒரு தருணமாக இருக்கிறது என்று. It's not just me, you know for yourself. Sometimes we forget to have faith because you forget how good God has been in your life. இது உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் தான். அநேக வேளையில நம்ம வந்துட்டு ஏன் விசுவாசத்துல காணப்பட மாட்டேங்கிறோம் என்றால் ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம மறந்து விடுகிறோம். It's easy, every Christian like to pinpoint the Israelites. வந்துட்டு இது ரொம்ப சுலபமாக காரியமாக இருக்கிறது. நம்ம எப்பவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம காட்டிக்கொண்டே இருப்போம். Oh, they saw the Red Sea split. They saw the manna falling from heaven. They saw the pillars of cloud and fire, but they still doubt God. அவங்க அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்க பார்த்தார்கள். அவர்கள் மன்னாவை பார்த்தார்கள். அந்த சமுத்திரம் வந்துட்டு பிளந்ததை அவர் பார்த்தார்கள். ஆனா அப்பயும் வந்துட்டு அவர்கள் தேவர்கள் அவர் விசுவாசிக்கவில்லை. Now what about you? You are living in the very promise, the very prayer of the last time. ஆனால் நீங்களும் அதே காலத்துல தான் இருக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி ஜெபித்த ஜெபத்தின் ஒரு 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 ஜெபத்தின் வந்துட்டு வந்ததை வந்துட்டு தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். How many of you have seen miracles of God? Raise your hand. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவரின் அற்புதத்தை நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்? Almost everybody have seen God moving when people say no. கண்டிப்பாக வந்து நாம எல்லாமே வந்து ஆண்டவர் அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். We've seen the favor of God. We've seen the hands of God. நம்ம ஆண்டவரின் கரத்தை ஆண்டவரின் தயவை நம்ம பார்த்திருக்கோம். So why do we believe the world when it says that oh you need to worry because the times are changing? ஆனால் ஏன் வந்து இந்த உலகம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஏன்னா நேரம் மாறுகிறது என்று அவங்க சொல்லும் பொழுது ஏன் நம்ம கவலை இதுல கொண்டு போகிறோம்? This book is the faithfulness of God. இந்த ஆண்டவரோட வேதம் வந்துட்டு ஆண்டவரின் உண்மைத்துவமாக இருக்கிறது. I always tell people that know me, if I was God, the book will only be one page. With Adam and Eve. ஆனா நான் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் ஆட்களுக்கு நான் சொல்லுவேன், நான் வந்து கடவுளாக இருந்தேன் ஆண்டவராக இருந்தால் என்னோட பைபிள் வந்துட்டு ஒரு பேஜ் தான் இருக்கும் என்று. By the time Adam sinned, I'll say bye bye, close heaven. ஆதாமும் ஏவாளும் வந்துட்டு பாவம் பண்ணிட்டு பிறகு அதோட நான் முடித்து விடுவேன். You better be grateful the book is this thick. நீங்க வந்துட்டு ஒரு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா வந்துட்டு இதுல இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கிறது. Don't complain, there's so much to read. வாசிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு When you இருக்காதீங்க. complain, you say God, why are you so compassionate to human beings? ஆனா நீங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு ஆண்டவரே நீங்க மனிதர்களுக்கு ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லாதீர்கள். Then they run. They say God and they run. I don't know how God can be so faithful to come back again and again for people like us. நம்மளுக்கான ஒரு மனிதர்களுக்கு எப்படி ஆண்டவர் மறுபடியும் நம்மளுக்காக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. And we still sit down every day, can't sleep, thinking God, will you do it, God? ஆனா நம்ம அப்பயும் ஒவ்வொரு இரவும் தூங்காமல் ஆண்டவரே உண்மையிலே உங்களால செய்ய முடியுமா என்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். I'm speaking this prophetically for some of you. Today you will sleep like a baby. நான் இது வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக நான் அறிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு சில பேர் ஒரு குழந்தை போல நீங்கள் தூங்குவீர்கள். Today you will sleep like there's no worry at all. ஒரு கவலையும் இல்லாத போல நீங்க தூங்குவீர்கள். Today you will sleep knowing how big your God is. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் தூங்குவீர்கள். Today you will think and have a vision of how God is going to change your life. இன்னைக்கு நீங்கள் தூங்கும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும் எப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் என்று. Today you're going to sleep knowing how am I going to glorify my God. இன்னைக்கு வந்துட்டு நீங்க எப்படி தூங்குவீர்கள் எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று நீங்க நினைத்து கொண்டு நீங்க தூங்குவீர்கள். And the last thing, church, walking in faith is walking in obedience. கடைசி காரியம் என்னவென்றால் விசுவாசத்தில் நடக்கிறது வந்துட்டு ஒரு கீழ்ப்படிதல் நடக்குது. When the Lord has given you a promise, it oftentimes indicates that you have a part to play in it. தேவன் வந்துட்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார் வந்துட்டு அநேக விதத்துல வந்து நீங்களும் அதில் ஒரு பங்காக இருக்கிறீர்கள். There's nowhere in the Bible where when God give a word they shake their legs and the promise came to pass. இந்த வேதத்துல வந்துட்டு எந்தல நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அவங்க எதுமே செய்யாம இருந்தார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவானதை நம்ம பார்க்கவில்லை. But of course, act when you listen to the voice of God. நீங்க வந்துட்டு ஆண்டவருடைய குரல் நீங்க கேட்கும் பொழுது நீங்க செயல்முறையில கொண்டு போக வேண்டும். Don't do things on your own. நீங்களே நீங்க செய்ய கூடாது. But when God asks you to do it, you do it. ஆனால் தேவன் உங்ககிட்ட செய்ய சொல்லும்போது நீங்க செய்ய வேண்டும். Just like how Noah built the ark and he told the people that it's going to flood, it's going to rain, when people have never seen water coming down from above. எப்படி வந்து நோவா வந்து அந்த பேழையை கட்டும் பொழுது அவர் வந்துட்டு மற்ற ஆட்களை ஜனங்கள்கிட்ட அவர் சொன்னார் மழை வர போகிறது என்று. ஆனால் ஆட்கள் யாரும் அந்த பெரிய மழையை பார்த்ததே இல்லை. Just like how Abraham decided to say yes to God, to sacrifice his only son that
he got when he was 100 years old. எப்படி வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு அவரோட 100 வயதுல கூட அவரோட ஒரே பையனை வந்துட்டு பலி கொடுக்க ஆம் என்று ஆண்டவர்கிட்ட சொன்னாரோ. It's so crazy, you know, my first point I said fix your eyes on God is knowing the nature of God. You know, Abraham and Isaac was walking up the mountain. Isaac will ask Abraham, we have all these things of the sacrifice, but where's the lamb? நான் முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் வந்துட்டு உங்களுடைய கண்கள் வந்து ஆண்டு இயேசு ஏறெடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த கதையில வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஆபிரகாமும் ஐசாக்கும் வந்துட்டு பலி கொடுக்கும் பொழுது ஐசாக் வந்து ஆபிரகாம் கிட்ட கேட்பாரு, நம்ம பலி கொடுக்க போகிறோம், ஆனா அந்த பலி எங்க என்ன வந்து கேட்பாரு. Abraham could have easily said it's you. ஆபிரகாம் வந்துட்டு சொல்லலாம் நீதான் அந்த பலி என்று சொல்லி இருக்கலாம். He could have said it's you, you are the one that's going to be in the fire. நீ ஆபிரகாம் வந்து சொல்லி இருக்கலாம் நீதான் ஐசாக் நீதான் அந்த பலியாக இருக்க போறேன் என்று. He didn't. அவர் அந்த மாதிரி சொல்லவில்லை. Even at that moment he knew the nature of God. He said, Isaac, a God will provide the lamb. ஆனா வந்துட்டு அந்த நேரத்துல கூட ஆபிரகாம் ஆண்டவரின் சுபாவத்தை அறிந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சொன்னார் ஆண்டவர் இயேசு வந்துட்டு அந்த ஆடுகுட்டியை வந்து அவர் தருவார் என்று அவர் சொன்னார். And when David defeated Goliath, தாவீது வந்து அந்த கோலியாத்தை வந்துட்டு வெற்றிகரமாக அடிக்கும் பொழுது with just 5 stones, அந்த 5 கல்லின் மூலமாக the first stone he was already down, அந்த முதல் கல்லிலே வந்துட்டு கோலியாத் விழுந்து விட்டான். kneeling before the small boy David. அது பெரிய கோலியாத் வந்துட்டு அந்த சிறிய தாவீதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் முழங்கால விட்டான். He took his time, cut off his head while the entire Israelites were watching. அந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கிறவங்களே கூட தாவீது வந்துட்டு அந்த கத்தியை எடுத்து கோலியாத்தோட தலையை வெட்டினார். He dragged it like it's a luggage in front of everyone. அது ஒரு பேக்க போல வந்துட்டு தாவீது வந்துட்டு அது இழுத்து அவர் தலையை இழுத்து சென்றான். And he stopped it before Saul and say, no one dares speak about my God. அந்த சவுலுக்கு முன்னாடியே அந்த தலையை போட்டு தாவீது சொல்கிறார் என்னுடைய ஆண்டவரை பத்தி யாரும் பேசுறதுக்கு அந்த உரிமை இல்லை என்று தாவீது சொல்கிறார். How many of you guys are going to stand up against your fear and say nobody dares speak about my God that is for me? ஆனா எத்தனை பேர் வந்துட்டு நீங்க அவங்க பயத்துல கூட நீங்க எழுந்துட்டு உங்களால சொல்ல முடியும் என்னுடைய ஆண்டவருக்கு பற்றி பேசுறதுக்கு எந்த ஆட்களுக்கும் தகுதி இல்லை என்று, ஏன்னா ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்ல முடியும். Pastor quoted something very powerful. Don't talk about the mountain, talk to the mountain. பாஸ்டர் வந்து ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை சொன்னார். நீங்க மலையை பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். Talk to your mountain, talk to your Goliath. உங்களுடைய மலைகளை பார்த்து நீங்கள் பேசுங்கள், உங்களுடைய கோலியாத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கள். See your house when you didn't see anything. நீங்க எதுவுமே பார்க்காத வேளையில கூட உங்களுடைய வீடுகளை நீங்கள் பாருங்கள். See your cow when there's no news about it. If you have 0 ringgit in your bank, see it. உங்களோட பேங்க்ல வந்துட்டு எந்த பணமும் இல்லாத பொழுது நீங்க அதை பார்க்காத இருக்காத பொழுது உங்களோட காடியை நீங்கள் பாருங்கள். Young people, see your future being doctors, lawyers, engineers. When you have no money, you don't know where to go. வாலிபர்களே உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் இப்பயே பார்க்க ஆரம்பிங்க. See your straight A's when you have all fail in your paper. நீங்க எல்லாமே ஃபெயில், work for it. நீங்க எல்லாமே ஃபெயில் பண்ணாலும் சரி நீங்க ஸ்ட்ரைட் ஏ எடுக்கிற மாதிரி பாருங்கள், ஆனா கண்டிப்பாக நீங்க அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். You will look like a fool. நீங்க வந்து பைத்தியக்காரன் போல தான் தெரிவீர்கள். I rather look like a fool in front of men than to look like a fool before my father. ஆனா நான் வந்துட்டு மனிதர்கள் முன்னாடி நான் பைத்தியக்காரமாக இருப்பது எனக்கு ஓகே தான். என்னால வந்து நான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் அப்படி இருக்க வேண்டாம். Come on church, it's time we say no to fear. இப்போதான் வந்துட்டு நான் பயத்துக்கு வேண்டாம் என்று சொல்ற காலகட்டமாக இருக்கிறது. Say we are going to say no to fear. நீங்க பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்கள் நம்ம பயத்துக்கு வேண்டாம் என்று சொல்ல போகிறோம் என்று. This is the grave that we are going to bury the fear today. இதுதான் வந்துட்டு நம்ம பயத்தை நம்ம புதைக்கிற ஒரு கல்லறையாக இருக்கிறது. We are going to walk out and never look back at fear. நம்ம கடந்து செல்கிற வேளையில கூட நம்ம பயத்தை திரும்பி பார்க்க மாட்டோம். Be still and know that I am God. I am exalted above nations. I am exalted in the world. இது அமர்ந்திருந்து தேவனை கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா இந்த உலகத்துக்கு மேலாக அவரே உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். Hebrews 13 verse 5 and 6. I will never leave you nor forsake you. So we may boldly say, the Lord is my helper. I will not fear. நீங்கள் வந்துட்டு இந்த எபிரேயர் 13:5-6 நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, ஆண்டவர் உங்களை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஒரு தைரியத்தில் நம்ம விசுவாசத்துல சொல்ல முடியும் ஆண்டவர் நம்ம பட்சம் ஒரு உதவியாளராக இருக்கிறார் என்று. For what can mere man do to me? ஒரு மனிதன் என்னை குறித்து என்ன செய்ய முடியும்? Come on church, one thing I don't even care if you listen to my sermon or not, but one thing,
walk out of this place with a faith that is unwavering. ஆனால் இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல விட்டு நீங்க கடந்து போகும் பொழுது ஒரு நிலையுள்ள ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போங்கள். And I assure you, your life will never be the same. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை இருந்த வண்ணமாக இருக்காது. Because my God, yesterday, today and forever, He is the same. ஏனென்றால் என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் ஒரே ஆண்டவராக இருக்கிறார். He is a way maker, He is a miracle worker. அவருக்கு வழிவகை செய்பவராக இருக்கிறார். அவருடைய அற்புதத்தை செய்பவராக He இருக்கிறார். is the light in your darkness. அவருடைய இருளில் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். He is the builder when there's nothing on the ground. அங்க நம்ம நிலையத்துல எதுவுமே காணப்படாம இருந்தாலும் சரி, அவர் கட்டுவராக இருக்கிறார்.